இப்ப நம்ம பார்க்க போறது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு என்றால் என்ன? அதாவது நாமோ இந்த உலகத்துல பொறக்கச்சேவே ஒரு விதமா நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த இடத்தில் பிறந்திருக்கிறோம். இந்த குலத்தில் பிறந்திருக்கிறோம். இந்த வழியில் பிறந்திருக்கிறோம். இந்த தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கிறோம். அடுத்த ஜென்மம் இருக்கா? இல்லையா? ஏன் பிறந்தோம்? இதெல்லாம் வேற காணொளிகள். இப்ப நாம பிறந்திருக்கோம். அந்த பிறந்திருக்கிறதுக்கு என்ன நாம செய்யணும்? அதாவது பிறந்திருக்கோம்னா நம்ம ஒரு காலேஜுக்கு போகணும், படிக்கணும் அப்படின்னா பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 10வது வரைக்கும் படிக்கணும். 10வது படிக்கணும்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆரம்பத்துல ஆனாவன்னா கத்துக்கணும். எதுவுமே கத்துக்காம, தெரிந்துக்காம நம்ம நேரா போய் ஒரு காலேஜ்ல சேர முடியாது. அந்த மாதிரி நமக்கு தெரிந்தது நம்முடைய தாய் தந்தையர். அந்த தாய் தந்தையர் நம்முடைய உற்றார் உறவினர் யாரையோ ஒருத்தரை வழிபட்டு இருப்பாங்க. ஒரு குலத்தினுடைய தெய்வமாக ஒரு தெய்வம் இருக்கும். இந்த குலதெய்வத்தை நாம் வணங்கி வழிபட வேண்டும். என்னென்ன செய்யணும் குலதெய்வ வழிபாடுனா? குலதெய்வ வழிபாடு அப்படின்னா, இந்த குலதெய்வ வழிபாடு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எது நம்ம குலத்தினுடைய தெய்வம். இது பல விதத்துல தெரிஞ்சுக்கலாம். தாய் தந்தையர் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்முடைய ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். இல்லைன்னா நம்ம எந்த ஊர்ல இருந்திருக்கோம் அல்லது நம்ம தாய் தந்தையர் எந்த ஊர்ல இருந்திருக்காங்க அந்த ஊரில் வசிக்கக்கூடிய பெரிய மனிதர்களை வச்சு இந்த இந்த தெய்வங்களை இவர்கள் வழிபட்டு வந்தார்கள் அப்படின்னு அவர்கள் சொல்றது நமக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம். இது குலதெய்வ எப்படி குலதெய்வத்தை நாம் தெரிந்து கொள்வது? ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8, 10, 15 மூதாதையர்கள் அவர்களுக்கு எல்லாத்தையும் வழிகாட்டியாக அந்த குலதெய்வம் இருந்திருக்கிறது. அந்த குலதெய்வத்தை நாம் தெரிந்து கொண்டு அந்த குலதெய்வத்திற்கு நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும். என்னென்ன பண்ணணும்? நம்மளால என்ன செய்ய முடியும்? குலதெய்வத்திற்கு என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த குலதெய்வத்தின் நாமாக்களை உச்சரிக்க வேண்டும். இப்போ நமக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை திடீர்னு மறந்து போயிடும். நான் நம்பர் சேமிச்சு வச்சிருப்போம். நேத்து போய் பேசினேன் அவர்கிட்ட. என்ன ஞாபகம் இல்ல. 2 தடவை 3 தடவை ஃப்ரெண்ட ஜெகநாதன். ஓ ஜெகநாதன். ஓ ஜெகநாதன்னா பூரி ஜெகன். ஜெகன்னா உலகம். ஓகே. ஜெகன் உலகத்திற்கு நாதன் ஜெகநாதன். என் ஃப்ரெண்டு ஜெகநாதன். அவரை பார்த்த உடனே மனசுல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அந்த குலதெய்வத்தினுடைய நாமாக்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இது முதல் வழி. குலதெய்வ நாமாக்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா இதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு 108 நாமா, 1008 நாமா அந்த குலதெய்வத்திற்கு. அந்த நாமாக்களை நாம் உச்சாரணம் பண்ணணும். சொல்லிட்டு வரணும். நம்மளால எப்ப முடியறதோ ரெகுலரா முடியல அப்படின்னாலும் எப்ப முடியறதோ அப்ப சொல்லிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட கூப்பிடுறேன் இல்ல கூப்பிடுச்சு ஹலோ நீ தானே பேசுற ஜெகநாதன் தானே பேசுற அப்படின்னு கேட்டுட்டு பேசுறோம் இல்லையா அந்த மாதிரி குலதெய்வத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறது வழிபட ஆரம்பிக்கிறது. அடுத்தது முடிந்த வரையில் வருடம் ஒரு முறை நம்ம எங்க இருந்தாலும் இப்ப வெளி ஊர்ல இருக்கோம் அப்படின்னா வருடம் ஒரு முறையாவது குலதெய்வத்தை வந்து வணங்கி தரிசித்து செல்லுதல் என்பது மிக மிக மேன்மையானது. இது குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்யணும். அல்லது நம்மளால வருஷத்துக்கு ஒரு தடவை வர முடியல சார், நான் ஃபாரின்ல இருக்கேன், ஒரு 2, 3 வருடங்களுக்கு ஒரு முறையாவது அந்த குலதெய்வத்தை வந்து வணங்கி குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் திருமஞ்சனம் என்று சொல்வார்கள், அபிஷேகம் என்று சொல்வார்கள். அபிஷேகம் செய்து அதாவது குளிர வைத்து அப்படின்னு அர்த்தம். பால் நெய் தயிர் அபிஷேகம் செய்து. ஏன்னா இப்போ பால் நெய் தயிர் அபிஷேகம் செய்யறதுனால என்னென்ன பிளஸ் பாயிண்ட் என்னென்ன மைனஸ் பாயிண்ட், ஒரு அபிஷேகம் ஒரு திருமஞ்சனம் செய்வதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு ஒரு தனி காணொளி போட்டிருக்கேன். அதையும் முடிஞ்சா பாருங்க. அதாவது நமக்கு நாம நினைக்கிறோம் அது வேஸ்ட் ஆயிடுறதுன்னு. வேஸ்ட் ஆகல. இப்ப நாம ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போறோம், எல்லாத்தையும் சாப்பிடுறோம், சாப்பிட்டுட்டு பல பொருட்கள் வேஸ்ட் பண்றோம். அதெல்லாம் வேஸ்ட் பண்றது அர்த்தமா? இல்லை. அது பல ஜீவனங்களை, பல மிருகங்கள் அல்லது பிராணிகள் அல்லது இதை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பகவானால் படைக்கப்பட்ட ஜீவர்கள் எவ்வளவு பேர் இருக்கு. அதற்கு அது போய் சேரும். கடைசி நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லைன்னா எறும்பாவது அதை எடுத்துக்கொண்டு போகும். சோ இப்படி அந்த திருமஞ்சனம் அல்லது அபிஷேகம் நாம் செய்து ஆராதனைகள் செய்து அதாவது நாமாவளிகள் சொல்லி 108 1008 ஏன்னா எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியாது. நம்ம ரெப்ரசன்டேட்டிவா அந்த பூஜாரியோ அல்லது அர்ச்சகரோ குருக்களோ யாராவது இருந்து செய்வது. இது 2வது முறை. சரி, இது நமக்கு 3 வருடத்துக்கு ஒரு தான் செய்ய முடியும் அப்படின்னா அடுத்தது 3வது நம்மால் இயன்ற அளவுக்கு அந்த குலதெய்வத்திற்கோ அல்லது அதை பூஜை செய்பவர்களுக்கோ நாம் செய்யும் காணிக்கை
நாம் கொடுக்கும் காணிக்கை. அதாவது மாசம் ஒரு நம்மால் முடிந்த தொகையை அனுப்பி வைக்கலாம். அல்லது வருஷம் ஒரு தொகையை அனுப்பி வைக்கலாம். நாம் வரும்போது கொடுக்கலாம். குடுத்து அங்க வருபவர்களுக்கு 4 பேருக்கு இது என்னுடைய பர்த்டே சார். அதாவது இந்த வருஷம் இந்த மாசம் என்னுடைய பர்த்டே வருது. இந்த பர்த்டேங்கும்போது அங்க இருக்கிறவர்களுக்கு ஃப்ரீயா அன்னதானம் போடுவோம். இது ஒரு நல்ல பணி. யாராவது வந்தா அது ரொம்ப வயசானவர்கள் முடியல ஏதாவது வேணும்னு கேட்டா அவர்களுக்கு துணிமணி வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு பைசா குடுத்துட்டு வர்றது. இந்த மாதிரி நாம் டைரக்டாவும் இன்டைரக்டாவும் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அந்த குலதெய்வத்தை ரிலேட் பண்ணி இருக்கக்கூடியது. இந்த குலதெய்வ வழிபாடு மிக மிக மேன்மையானது. அந்த அடுத்தது இந்த குலதெய்வத்தை இப்ப நம்மளுக்கு நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்கு. அந்த கேட்ஜெட்ஸ்ல அந்த குலதெய்வத்தினுடைய போட்டோவை வச்சு நம்மால் முடிந்த அளவிற்கு அந்த பார்க்கச்சே நம்ம நம்முடைய அப்பா அம்மாவை பார்க்கிறோம், போட்டோ வச்சிருக்கோம். நம்முடைய சகோதர சகோதரிகள் பல பேருக்கு இருக்கும். அல்லது நாம் சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டோ கூட வச்சிருக்கோம். நம்முடைய குழந்தைகள் போட்டோ வச்சிருக்கோம். ஆனால் வருஷம் பூரா நம்ம லைஃப் பூரா நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த குலதெய்வத்தினுடைய போட்டோவை வச்சு அந்த போட்டோவை கையிலே வச்சிருக்கிறது பெட்டர். அல்லது அந்த கேட்ஜெட்ல வச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நன்மை செய்வாயாக, உன்னை போற்றி, அம்மா போற்றி, ஐயா போற்றி இப்படின்னு ஒரு 2 வார்த்தை சொல்லி எனக்கு நன்மை செய்யணும்னு வேண்டி வருதல். இது 4வது முறை. இதற்கு அடுத்தது மெயினா 5வது இன்னொன்று இருக்கு. என்னன்னா நான் முதல்லயே சொன்னேன் குலதெய்வத்திற்கு காயத்ரி மந்திரம்னு ஒன்று இருக்கு. இப்போ வெங்கடேச பெருமாள் குலதெய்வம்னா ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராவாசாய தீமகி தன்ன ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் இந்த மாதிரி ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு. காயத்ரி மந்திரம்ங்கிறது ஒண்ணும் இல்லை. அந்த தெய்வத்தை 2, 3 நாமாக்களில் நீ இப்படிப்பட்டவன் நீ இப்படிப்பட்டவன் சொல்லி வழிபடுறது. இது காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை உச்சாடனம் செய்வது நமக்கு ஒரு சின்ன சங்கடம் வரும்போது ஒரு 108 முறை உச்சாடனம் செய்வது அந்த குலதெய்வத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை இம்மீடியட்டா பலன் கிடைக்கும் சார். இது நமக்கு அந்த கரெக்டா தெரிஞ்சு செய்யணும். ஏன்னா மந்திரங்கள் அப்படிங்கிறது மற்றவங்க கிட்ட இருந்து தெரிந்து அறிந்து அழகா சொல்ல வேண்டியது மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் இது தவிர இன்னும் பக்குவமும் இருக்கு. நமக்கு ஒரு வியாதி இருக்கு, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அது கொஞ்ச நாள்ல தீரணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா அதற்கு இந்த குலதெய்வத்தினுடைய ஏதாவது வரிகள் காயத்ரி மந்திரம் இருக்கலாம், அந்த குலதெய்வத்திற்கு ஈடுபாடுடைய வரிகள் இருக்கலாம். இப்ப உதாரணத்திற்கு ஸ்ரீமன் நாராயணியம் இருக்கு, பாகவதம் இருக்கு, விஷ்ணு புராணம் இருக்கு, 1008 நாமாக்கள் இருக்கு, விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கு, லலிதா சகஸ்ரநாமம் இருக்கு, அடுத்தது முருகனுடைய கவச்சம் இருக்கு. இப்படி இதெல்லாம் ஒரு 2 லைன் ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியும். அந்த 2 லைனை எடுத்து ஒரு நாளைக்கு 100 தடவை ஒரு 100 நாள் நம்ம உச்சாடனம் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நீங்க செஞ்சு பாருங்க. 10,000 முறை. இது நான் சொல்லல, வேர்ல்டு லெவல்ல சொல்லிருக்கிறது. எந்த ஒரு செயலையும் ஒரு நினைவையும் ஒரு 10,000 முறை நாம ரிப்பீட் பண்ணோம்னா அது நமக்கு உடையதாக ஆகிறது. நாம் செய்யக்கூடியதை நாம் நினைக்கக்கூடியதை நடத்தி கொடுக்கக்கூடியது ஆகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 10,000 முறை இதை இந்த குலதெய்வத்தினுடைய நாமாக்களை அல்லது வரிகளை உச்சாரணம் செய்து நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். வேறொரு காணொலியில வழிபாடு பற்றி மற்றதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.